குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய 2025 மே மாதம் 15ஆம் தேதி விடிய காலையில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஷபராசியிலிருந்து குரு மிதுன ராசிக்கும் இந்த மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாக போகிறாரு. காலபுருஷனுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம். தன்னம்பிக்கையும் தைரியமும் நல்ல வீரமும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் வீரத்துக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோல் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு பிரபலமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோல் கவிதை எழுதுகிறவங்க, கதையாசிரியர்கள், பாடல் பாடுறவங்க, இசையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். பிரயாணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தா பிரயாணத்து மூலயமா, அதாவது அவங்களுடைய டூரிசம்னாலேயே அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குரு 3ஆம் இடத்துலேருந்து காலபுருஷனுடைய 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. இந்த அமைப்பு படி பார்க்கும்போது குருவுடைய பார்வை துலாம்ங்கிற இடத்துல விழுறதால கலைத்துறையினால் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். புதிய திரைப்படங்கள், புதிய கலை நிகழ்ச்சிகள்லாம் இந்த ஆண்டில் நிறைய நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 9ஆம் இடத்துல குருவுடைய பார்வை தன்னுடைய சொந்த வீடான தனுசில் குரு பார்க்குறதால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தெய்வ நம்பிக்கையும் வழிபாடு ஸ்தலங்கள் மேலே நிறைய ஆர்வமும் நிறைய பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதுபோல் ஆன்மீக விஷயங்களில் நிறைய பேர் ஈடுபாடு செய்வாங்க. குருவுடைய பார்வை 11ஆம் இடத்தில் விழுறதால அங்கே இருக்கக்கூடிய ராகு சுபத்துவம் அடைகிறாரு. அதே போல் லாபகரமான ஒரு ஆண்டாக இருக்கும். பெரும்பாலானவருக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ், அவங்க பண்ணக்கூடிய முயற்சிகளும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நாம் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த ஆண்டு இருக்கும், அதாவது குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் வெளியிடக்கூடிய பதிவுகள்லாம் உடனுக்குடன் வரும். அதே போல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குரூப்ஸ்க்கெலாம் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. துளாராசி, காலபுருஷனுடைய 7வது ராசி துளாராசி. துளாராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் இதனால் வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்துல வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம்னே சொல்லலாம். 9ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் எதிர்பாராத பணவரவும் அதிர்ஷ்டமும் சொத்துக்களும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசிக்காரர்களுக்கு அதிகமாக ஏற்பட சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கக்கூடிய கேஸ்லாம் இவங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு சிலருக்கு ஆன்மீக நம்பிக்கை ஏற்படும். ஸ்பிரிச்சுவல் விஷயமாக நிறைய ஆலயங்களுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு வரும். தான தர்ம காரியங்கள்லாம் ஈடுபடுவாங்க. இப்படிப்பட்ட சிறப்பான அமைப்புகளை 9ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் இவங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்கு சந்தையில் லாபம், லாட்ரி டிக்கெட்டு, கேம்பிளிங் போன்ற சில வகையால் இவங்களுக்கு அதிர்ஷ்டமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள், இப்படி குருவுடைய அமைப்பு இவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். 9ஆம் இடத்துல வரக்கூடிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக ராசியையும் 7ஆம் பார்வையாக ராசியின் 3ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக ராசியின் 5ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. அப்போ இந்த இடங்கள்லாம் சுபத்துவம் அடையுது. ராசியை பார்க்கக்கூடிய குருவால் தன்னம்பிக்கை, தைரியம்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் விடாமுயற்சியோடு சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு அமையும். இப்போ எதிரிகளை ஜெயிக்க முடியும். உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். நல்ல தன்னம்பிக்கை, தைரியம், ஆரோக்கியம்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இது குறிப்பாக வயதானவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். குருவின் நேர்பார்வை ராசியின் 3ஆம் இடத்தில் விழுவதால் கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல யோகம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் கிடைக்கும். ஒரு குறுகிய பிரயாணத்தினால வேறு ஒரு மாநிலத்துக்கோ இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அவர்களுடைய சுயஜாதகத்தினுடைய வலிமைக்கு ஏற்ப கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போ பாடகர்கள், கவிதை எழுதுகிறவங்க, கதாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், இப்படி கலைத்துறையில் இருக்கக்கூடிய புதிய அறிமுகம் ஆகக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வரவேற்பு இருக்கும். மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நிறைய புது முகங்கள் கலைத்துறையில் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களுடைய திறமைக்கு நல்ல பாராட்டுகளும் பேர் புகழெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு குறுகிய பிரயாணம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலர் வேலை விஷயமாகவோ இல்லைனா ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். பிள்ளைகளும் படிப்பு விஷயமாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட சான்ஸ் இருக்குது. இந்த ராசியில் குறிப்பாக மொபைல் டெக்னாலஜி, நெட்வொர்க்கிங், இந்த மாதிரி துறையில் பணி செய்கிறவங்களுக்கெல்லாம்
ஊதிய உயர்வு, ப்ரமோஷன், இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. இதுக்கு அடுத்தது இந்த குருவின் 9ஆம் பார்வை இந்த ராசியின் 5ஆம் இடத்தில் விழுறதால பிள்ளைகளால் அனுகூலம் இருக்கும். குழந்தைகள் சிறப்பாக படிப்பாங்க. அதுபோல் பெற்றோர் சொல் பேச்சு கேட்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ராகுவின் கெடுபலன்களை குருவின் பார்வை இந்த காலகட்டத்தில் தடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்போது ஒரு சிலருக்கு ஆலய திருப்பணியில் ஈடுபடுறதுக்கான சூழலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலர் பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வரதுக்கான ஒரு சூழலாம் இந்த காலகட்டத்தில் அமையும். குலதெய்வ வழிபாடு அமையக்கூடிய சூழலும் ஒரு சிலருக்கு ஏற்படும். இப்படி குரு பயிற்சி துளாராசிக்கு அதிக நன்மையை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சினே சொல்லலாம். துளாராசிக்கு இந்த குரு பயிற்சியில் சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. துளாராசி அப்படின்னு சொன்னாலே சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் துளாராசி. அதில் செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனும், ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனும், குருவுடைய விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலன். ஏன்னா குருவே இந்த ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியாக வர்றதுனால கொஞ்சம் சுமாரான பலன் தான் கொடுப்பாரு. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து.